ஓகே. ஸோ வெரி குட் மார்னிங். ஸோ ஒன்ஸ் அகெயின் என்னோட நேம் நிஷா. நான் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ட்ரெய்னர். ஸோ என்டையர் தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா ஸ்டேட் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மேபி நியூ ஜாயினர்ஸ் யாராவது இதில் இருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த இன்ட்ரோ அகெயின். சரிங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான டாபிக் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்மளோட வெதர் கண்டிஷன் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதாவது ரொம்பவே வந்து ரெய்னி சீசனும் இருக்கு. ரொம்பவே வந்து சம்மர் சீசனும் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரை விட இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த வின்டர் சீசன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லலாம். இல்லையா? ஏன்னா, ஒரு ஒரு சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஸ்கின்னோட கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட்? ஸோ சம்மர் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் மாய்ஸ்சர் போட்டாலுமே ஸ்கின் வந்து ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும். அதிகமா வந்து பர்னிங் சென்சேஷன் வந்து அதிகமா இருக்கும் சம்மர் சீசன்ல. பட் வின்டர் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸ் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்கின்ல அதிகமான ஒயிட் பேட்சஸோ, ஃப்ளேக்கி ஸ்கின் அப்படி இல்லைன்னா, நெறைய வந்து ஸ்கின்ல ஒரு மாதிரியான ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் அதாவது தோல் சுருக்கம் வந்து ரொம்ப விசிபிலிட்டியா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளங்கையிலயா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபிங்கர்ஸோட கார்னர் இல்ல ஸ்கின்னு இந்த இடத்துலலாம் வந்து அதிகமா தோல் வந்து பிரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வின்டர் சீசன்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகக்கூடிய இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா மெயினா நெறைய பேருக்கு கொஸ்டின் இதுதான் இருக்கும். இப்ப நீங்க இத சொல்லியிருக்கீங்க மேம், இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டா, தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். சி சம்மர் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல ஆயிலி ஸ்கின்னுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் பொழுது, ஸ்கின்ல இருந்து அதிகப்படியான ஆயில் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்களோட ஸ்கின்னு ஒரு மாதிரி ரஃப்பா மாற ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமா ஸ்டிக்கினஸ்ஸா இருக்கும். ஒரு மாதிரியான ஒயிட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்கின்னோட செல்ஸ் வந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோனல் பிளஸ் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் வழியா நமக்கு நெறைய சேஞ்சஸ் வந்து குடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் வந்து நமக்கு இந்த வின்டர் சீசன்லயுமே வந்து வரும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும், ஸ்கின்ல அதிகப்படியான ட்ரைனஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கோ, இல்லன்னா அதிகப்படியான அந்த ஒயிட் பவுடரி ஃபினிஷ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கோ நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப மஸ்டடா மென்ஸும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே நான் குரூப்ல வந்து ஒரு போஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எஸ்பெஷலி ஃபார் மென்னுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ மென்னுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா யூஸ்வலா பேசிக்கா ஒரு ஃபீமேலோட ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்பொழுது மேலோட ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து ட்ரைனஸ் ஆகும். ரொம்பவே வந்து அதிகப்படியான டேமேஜ் ஆகும். ஏன்னா அவங்களோட ஸ்கின்னோட அந்த லேயர் கண்டிஷன் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஓகே. ஸோ சென்சிட்டிவா இருக்கிறது வந்து ஃபீமேலோட ஸ்கின் கண்டிஷன். ஸோ ஃபீமேலோட ஸ்கின் கண்டிஷனை கம்பேர் பண்ணும்பொழுது மேலோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும். ஸோ இந்த ஹார்டா இருக்கிறதுக்கு நீங்க ப்ராப்பரான ஒரு ரொட்டீனும், ப்ராப்பரான ஒரு டே க்ரூமிங்கும் நீங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து 2 போஸ்டர் வந்து ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலி வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த ரொட்டீன் வந்து 13 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்கின் கேர் வந்து நம்மளோட ஸ்கின்ல எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கலி அண்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஃபார்முலேஷன் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்கெட்டட் ஏரியா அதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஏரியால ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் குடுத்து, நம்மளோட ஸ்கின்னோட கண்டிஷனையும், அதோட டெக்ஸ்சரையும், அதோட ஹெல்த்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டு தான் சொல்யூஷன் தான் ஸ்கின் கேர். அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மள மாதிரி ஹியூமன்னால டெஸ்ட் பண்ணி, நமக்கு ஒரு அஷ்யூர்டான ரிசல்ட் தரும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ண கேட்டகரி தான் ஸ்கின் ஃபார்முலா 9. ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 கேட்டகரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேஸ்டு ப்ராடக்ட். ட்ரீட்மெண்ட் பேஸ்டு அப்படின்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி
மெடிசன் எடுத்து இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் ஃபார்முலா 9 ப்ராடக்ட். அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஃபார்முலேஷன் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஹை லெவல் இன்க்ரீடியன்ட் அது ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான டேமேஜஸையும் ரொம்ப சூப்பராக டார்கெட் பண்ணி அதை கிளியர் பண்ணி ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறது தான் ஸ்கின் ஃபார்முலா 9 ரேஞ்ச். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன், ஓகே, ஸோ ஸ்கின் ஃபார்முலா 9ல இன்னைக்கு வின்டர் சீசனுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பிரச்சனைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக யாருக்கு ஆயிலினஸ் இருக்குது இல்லை யாருக்கு எக்ஸசிவான ட்ரைனஸ் இருக்குது அவங்களுமே இந்த ப்ராடக்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில். எஸ், ஸோ இதுதான் வந்து இந்த வின்டர் சீசனுக்கான நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஸ்டெப் ஒன்றுமே இதுதான். ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் ப்ளஸ் யாருக்கு ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கோ அவங்களும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் யாருக்கு ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரைனஸாக இருக்கோ அவங்களுமே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் ஓவர் இந்த ப்ராடக்ட் வந்து ஆல் ஸ்கின் டைப் கவர் அப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் யார் வந்து உங்களோட ஸ்கின்னோட மாய்ஸ்சர் லெவலை மெயின்டைன் பண்ணணும், எந்த விதமான டேமேஜஸும் ஆகக்கூடாது, ட்ரைனஸ் ஆகக்கூடாது, ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் எதுவும் வரக்கூடாது, ஸ்கின்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பொல்யூஷன், ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்கின்னோட ஹேர்ஃபாலிக் கேப்ல இருந்தும் ஓப்பன் போர்ஸ்ல இருந்தும் சுப்பீரியர் கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் தான் இந்த டீப் கிளென்சிங் ஆயில். ஓகே, ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயிலை தான் ஃபேஸ் வாஷ் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து போஸ்டரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, மேம் டீப் கிளென்சிங் ஆயில் வேற அப்புறம் SF9ல ஃபேஸ் வாஷ் வேறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகுனீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து ஃபேஸ் வாஷ். ஓகே, ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா, இந்த டீப் கிளென்சிங் ஆயில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து சுப்பீரியர் கிளென்சிங் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து ரொம்ப டிசால்வ் மேக்கப்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ் பெயிண்டிங் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ரொம்ப வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ரொம்ப அதிக நேரம் நீங்கள் சன் எக்ஸ்போஷரில் வெளியில் இருந்துட்டு வரீங்க, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த டீப் கிளென்சிங் ஆயில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டிசால்வ் மேக்கப்ஸையும் வந்து ரொம்ப சூப்பராக ரிமூவ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஸ்கின்ல வந்து டர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ் ப்ளஸ் இம்ப்யூரிட்டிஸ், எக்ஸசிவ் ஆயில், எக்ஸசிவ் ஜம் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களும் தாராளமாக இந்த டீப் கிளென்சிங் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட், பொல்யூஷன், எக்ஸசிவ் ஆயில் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ரிஃப்ரெஷிங்கும் பண்ணி தரும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பன் போர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பிளாக்கேஜஸையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியில் எடுத்துரும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஓப்பன் போர்சஸ் மினிமைஸ் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. ப்ளஸ் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கிளென்சர். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின்னு ரொம்ப எக்ஸசிவ் சென்சிட்டிவ்னஸ் இருக்குது, எக்ஸசிவ் ட்ரைனஸ் இருக்குது, இல்லை எக்ஸசிவ் ஆயிலினஸ் இருக்குது, ஆக்னி பிம்பிள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரியான ஸ்கின் டைப்க்கெலாம் இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப சூப்பரான ஃபேஸ் வாஷ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜினிங், அதாவது இந்த தோல் சுருக்கம் ப்ராப்ளமும் வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இதில் இருக்கக்கூடிய கீ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ அந்த கீ இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிரோபா ஆயில்.
அதுக்கப்புறம் கேஸ்டர் சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ப்ளஸ் பெர்ரி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டுமே இருக்கிறதால ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல சுப்பீரியர் ஹீலிங் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு தேவையான சூதனிங் ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனோ இச்சிங்னஸோ இல்லாமல் ரொம்ப காமாக வச்சுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ், டஸ்ட் பொல்யூஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரிஃபை பண்ணிட்டு இது உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான சுப்பீரியர் மாய்ஸ்சரைசரை வந்து பேலன்ஸ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான வேலையுமே இந்த இன்க்ரீடியன்ட் பார்க்கும். ப்ளஸ் இதில் அகெயின் விட்டமினோட ரிச் ஆயில் இருக்கிறதால இது உங்களோட ஸ்கின்னை எப்போவுமே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன்னால வச்சுக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த டீப் கிளென்சிங் ஆயில் போட்டு நீங்கள் உங்களோட ஸ்கின்னை நல்லா மசாஜ் பண்ணுறீங்களோ உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் உங்களோட மசில்ஸுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இது அதுக்கான வேலையை பார்க்கும். ப்ளஸ் ஸ்கின்ல இருக்கக்கூட சாகிங்னஸ் அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை எப்பவுமே வந்து அந்த 20s லுக்ல நல்லா யங்கா மெயின்டைன் பண்றதுக்கான பேசிக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த டீப் கிளென்சிங் ஆயில். ஓகே, ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயிலை கொஞ்சமாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி போட்டு வெட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை தண்ணி போட்டு வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த டீப் கிளென்சிங் ஆயிலை கொஞ்சமாக எடுத்து ஆல் ஓவர் ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்ரவர் டைரக்ஷனில் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களோட ஸ்கின் ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைமில் திரும்பியும் உங்களோட கையை தண்ணியில் நனைச்சிட்டு திரும்பியும் நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆயில் எல்லாமே ஒரு லோஷனாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படி லோஷனாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டீப் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணும் பொழுது வேற எந்த ஃபேஸ் வாஷோ இல்லை வேற எந்த ஒரு சோப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 13 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் 2 பேருமே இந்த டீப் கிளென்சிங் ஆயில் ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் அட்லீஸ்ட்டுக்கு பர் டே நீங்க 2 வாட்டியாச்சும் யூஸ் பண்ணணும். அதாவது டே டைம்ல மார்னிங் பாத் பண்ணும்பொழுது ஒரு வாட்டி, அகைன் நைட் டைம்ல ஒரு வாட்டி நீங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த டீப் கிளென்சிங் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்முலா 9 ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த செகண்ட் ப்ராடக்ட் நமக்கு எந்த மாதிரியான அடிஷ்னல் பெனிஃபிட்டையும் கொடுக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஹைட்ரேட்டடான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ யாருக்கு வந்து வின்டர் சீசனில் ஸ்கின்னு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை அவுட் ஆகுது, இல்லைன்னா ஸ்கின்ல இந்த ரிஃப்ரெஷ்னஸே இல்லைம்மா, ஸ்கின்னு ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகுது, ஸ்கின்ல ஒரு மாதிரி ஒயிட் பவுடரி லுக் வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறவங்க இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட்டை நீங்கள் கம்பல்சரி அடிஷ்னலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு ரேடியன்டான ஒரு ஃபினிஷிங்குமே இது நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா சூதனிங்காக வச்சுக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோவை வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்டிலான ஃபேஸ் மிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்னால இதை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல ஒரு சூத் இன்ஃப்ளமேஷன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ், ஓல்டு செல்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகிறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணி தரும். ப்ளஸ்
இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட்டை நீங்க ஸ்கின்ல ஸ்ப்ரே பண்ணும்பொழுது, இன்ஸ்டன்ட்டான ஒரு ப்ளம்பினஸ வந்து உங்களுக்கு குடுக்கும். அதாவது ஸ்கின்னு வந்து இன்ஸ்டன்ட்டா நல்லா ப்ளம்பியா, நல்லா ஹைட்ரேட்டடா உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி தரும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ராடக்ட்ட நீங்க டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ண ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான மாய்ஸ்சர வந்து இம்ப்ரூவ் பண்ணி, உங்களோட ஸ்கின்னோட கண்டிஷன ஓவர் ஆஃப் தி பீரியட் டைம் நல்ல க்ளோவாவும், நல்ல ஒரு ப்ளம்பியாவும் மெயின்டெயின் பண்ணி குடுக்கும். ஓகே. ஸோ யாருக்கு உங்களோட ஸ்கின்ன வந்து எப்பவுமே நல்ல இந்த சாஃப்ட் அண்ட் சப்பிளா, நல்ல அந்த ரேடியன்டடா நீங்க மெயின்டெயின் பண்ணணும். நல்ல அந்த நேச்சுரல் க்ளோவ வந்து ஸ்கின்ல எப்பவுமே மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ட நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் டமாஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரிங் ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி தரும். இதனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா என்ஹான்சிங் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஹியூஜ் இன்க்ரீடியன்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி தரது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னையும் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். ஓகே. ப்ளஸ் இதில் வந்து சீ வாட்டரோட இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது. ஸோ சீ வாட்டரோட இன்க்ரீடியண்ட் இருக்கிறதால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ், இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டீப் கிளென்சிங் ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் ஜென்டிலாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் உங்களோட ஆல் ஓவர் ஃபேஸில் நல்லா ஈக்குவலாக வந்து இது ஸ்ப்ரெட் அப் ஆகிடும். அப்படி நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டிலாக வந்து கையை வச்சு இப்படி டாப் தான் பண்ணணும், தேக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்கின்னில் இப்படி டாப் பண்ணுங்க. டாப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இது சூப்பராக வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து அப்சர்வேஷன் ஆகிடும். ஓகே. ஸோ தேர்ட் ப்ராடக்ட் இந்த வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் எதுக்காக அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே வின்டர் சீசன் சரி, சம்மர் சீசனும் சரி, ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரை ஜோனுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டீஹைட்ரேட்டட் ப்ராப்ளம் ப்ளஸ் ஸ்கின்ல வரக்கூடிய அந்த பேட்சி ஸ்கின், ஃப்ளேக்கி ஸ்கின், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்கேலி ஸ்கின் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணக்கூடிய, இல்லை இது எல்லாத்தையுமே உங்களோட ஸ்கின் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல இருந்து உங்களோட ஸ்கின்னை ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ஓகே. ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் நரிஷ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப லாங் டேர்முக்கு இது வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னோட லேயருக்கு தேவையான டீப்பான ஒரு ஹைட்ரேஷனை இது ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய வாட்டர் லாஸ்டிங் ப்ராப்ளமுக்கு ஒரு அகெயின்ஸ்டான ஒரு ஷீல்டு ப்ரொடெக்ஷனையும் இது கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹை லெவல் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ஸ்கின்னுக்கு தேவையான டீப் நரிஷ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப லாங் டேர்முக்கு இது நமக்கு சேவ் பண்ணி தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஹீரோ இன்க்ரீடியன்ட் தான் மெயின் ரீசன். ஸோ இந்த ப்ராடக்ட்ல மல்டி ஃபங்க்ஷனல் மாய்ஸ்சரைசிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இதனால இது உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசரை ரிட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்சர்ப்ஷன் உங்களோட ஸ்கின்னை எந்த விதமான அட்மாஸ்பியராக இருந்தாலும் சரி, எந்த விதமான வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே நல்லா ஹைட்ரேட்டடாக இது பார்த்துக்கும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஐஸ்லாண்டிக் மோஸ்
உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸுக்கு தேவையான வாட்டரை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் லெவல் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் அவுட் ஆகாது. ஓகே. ப்ளஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெக்கடமியா நட் ஆயில் உங்களோட ஸ்கின்னை எப்போவுமே அந்த சூது கண்டிஷனில் வச்சுக்கும். ஸோ சூது கண்டிஷன் அப்படின்றது ஸ்கின் எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆயிடுச்சு, டீஹைட்ரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விதமான நமுச்சலை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை நல்ல ஒரு சூதனிங்காக பார்த்துக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ப்ளஸ் இதில் ஆன்டி ஏஜினிங் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ஆன்டி ஏஜினிங் பெனிஃபிட் இருக்கிறதால உங்களோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே யங்காக மெயின்டைன் பண்ணி தரும். சீக்கிரமாக அந்த ப்ரீமெச்சுடு ஏஜினிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வராமல் உங்களோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே அந்த 20s லுக்கில் மெயின்டைன் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில் உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஃபோமிங் ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஓகே. ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சாகிங்னஸ் கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் அண்ட் எலாஸ்டிசிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரீவியஸ் 2 ஸ்டெப்புமே நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது டீப் கிளென்சிங் ஆயில், செகண்டு ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்டர், தேர்டு இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப மினிமல் குவான்டிட்டி தான் எடுக்கணும். உங்களுக்கு அந்த மினிமல் குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. பட் ஃபஸ்ட் டைம் எடுக்கும் பொழுது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துட்டு ஃபேஸில் நீங்கள் டாட்டாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த ப்ராடக்டை அப்பர்வர்ட் சர்க்குலேஷனில் நீங்கள் நல்ல ஒரு ஜென்டில் மசாஜிங் வந்து பண்ணணும் ஸ்கின்னுக்கு. ஓகே. ஸோ நெக் டு ஃபேஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க. ஸோ அப்படி நீங்கள் ஜென்டிலாக மசாஜ் பண்ணும் பொழுது இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே கம்பல்சரி சன்ஸ்கிரீன் போட்டு தான் வெளியில போகணும். ஓகே. ஸோ கம்பல்சரி சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஏன்னா நீங்கள் ஒரு டீப் ஹைட்ரேஷன் உங்களோட ஸ்கின்னுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால எப்போவுமே உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் யூஸ் பண்ணி முடிக்கும் பொழுது ஃபைனல் ஸ்டெப்பாக கம்பல்சரி நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான எம்ஆர்பி வந்து 1450. பட் இப்போ வந்து உங்களுக்கு 1200க்கு கிடைக்கும். ஸோ இதோட பிவி வந்து இப்போ 45 இருக்கு. ஓகே. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா நீங்கள் தம்ஸ் அப் பண்ணலாம். ஸோ மொத்தம் 4 ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில், செகண்ட் ஸ்டெப் ஸ்கின் ஃபார்முலா 9 ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட், தேர்ட் ஸ்டெப் ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம், ஃபோர்த் ஸ்டெப் நீங்கள் ஸ்கின் ஃபார்முலா 9 ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் சீரம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன் பிட்வீன் இதுக்கு நடுவில் மேம் நான் வந்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன், விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன், ஸோ அப்போ இதை நான் ஸ்கிப் பண்ணிடணுமா, இல்லை இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ப்ராடக்டோட சேர்த்து அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில், செகண்ட் ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட், தேர்ட் ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 விட்டமின் சி சீரம், fourth product skin formula 9 brightening treatment, fifth product skin formula 9 youth elixir, sixth product skin formula 9 intense hydration cream, seventh product skin formula 9 hydrating sunscreen serum. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டீப் கிளென்சிங் ஆயில், செகண்ட் மிஸ்டர், தேர்டு விட்டமின் சி சீரம், ஃபோர்த்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட், ஃபிஃப்த்து யூத் எலெக்சர், சிக்ஸ்த்து ஹைட்ரேஷன் க்ரீம், செவன்த் உங்களோட சன்ஸ்கிரீன். இந்த 7 ரொட்டீன் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். இதுக்கு நடுவில் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் நான் யூஸ் பண்ணலை, ஸோ அப்போ நான் ஃபோர்த்து ப்ராடக்டை ஸ்கிப் பண்ணி
யூத் எலெக்சரை போடலாமா? தாராளமா போடலாம். மேம் நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணல. ஃபேஸ் வாஷ், மிஸ்டர், சீரம், இன்டென்ஸ் ஹைட்ரேஷன், சன்ஸ்கிரீன் போடலாமா? எஸ், தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எந்த ப்ராடக்ட்டை நீங்க ஸ்கிப் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்டை விட்டுட்டு அதுக்கு என்ன ரொட்டீன் அடுத்து பண்ணணுமோ அதை நீங்க கண்டினியூஸா பண்ணலாம். ஓகே. ஸோ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.